டே 1 ஆஃப் வாலண்டியரிங் அட் அன் ஆர்ட் எக்ஸிபிஷன். காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு முதல் வேலையாக ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு ஒரு சின்ன வீடியோ பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. அதை ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டேன். 12th சாயங்காலம் தான் இனாகிரேஷன்றதுனால காலையில் ஃபுல்லாக எல்லா ஆர்ட் பீசஸையும் எங்கெங்கே மாட்டலாம், எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணலான்றதுலேயே டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா வர விசிட்டர்ஸ் ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக ஒரு ஃபீட்பேக் சார்ட் ரெடி பண்ணுறதுக்கு சார்ட் வாங்க போனோம். சண்டே மதியானன்றதுனால எந்த ஃபேன்சி ஸ்டோருமே ஓப்பனாக இல்லை. கடைசியில் ஒரு கடையை கண்டுபிடிச்சி அங்கே சாட்டை வாங்கி ரொம்ப பசியாக இருந்ததுனால பாப்கார்னையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த நேரம்னு பார்த்து பக்கத்தில் இருந்த பீடா கடையில் 2 பேர் சிங்கிள்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. சொலட்டில் எதிரில் இருந்தவனுக்கு ரத்த காயமே ஆயிடுச்சு. உடனே அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து விளக்கிட்டாங்க. ஆனாலும் அடி வாங்கினது தான். நான் இது எல்லாத்தையும் அப்படியே பாப்கார்ன் சாப்பிட்டே பார்த்துன்னு இருந்தேன். அடி வாங்கினவன் உள்ளேருந்து பெரிய ராட் எடுத்துன்னு வந்தான். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா இனாகிரேஷனுக்கு ரஞ்சித் வந்திருந்தாரு. இனாகிரேஷனில் கூட்டம் எகிரிடுச்சு. சென்னை ஓவிய கல்லூரியோட ரிட்டையர்டு பிரின்சிபலான சந்துரு வந்திருந்தாரு. அப்புறமா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு சவீந்திர சாவர்கர்ன்ற ஆர்டிஸ்டுக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அகிலா சூறாவளியும் பார்த்தேன். அவர் கூட பேசின வீடியோ பேஜ்லேயே இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்னும் சில ஆர்டிஸ்ட் கிட்டலாம் பேசினேன். இது வரைக்கும் நான் ஆர்ட் எக்ஸிபிஷன் ஒன்று போனதே இல்லை. இதை ஃபர்ஸ்ட் டைம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த நாள் இனிய நாளாக நிறைவு பெற்றது.